மறைந்த உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு காலத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தை தோற்றுவித்து 1972 மிகப்பெரிய கடுமையான வறட்சி மற்றும் இயற்கை சீற்றத்தின் காரணமாக பருவம் தவறி பொழித மழையின் காரணமாக விவசாயிகள் கூட்டுறவு கடன் சங்கங்களை வாங்கிய பயிர்க்கடனை கட்ட முடியாமலும் மற்றும் விவசாயிகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு பைசா உயர்விலிருந்து 8 பைசாவிலிருந்து 9 பைசாக உயர்த்தியது காரணமாக தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டம் மறைந்த உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெத்தனாங்கியம்பாளையத்தில் முதல் கட்டமாக தமிழ்நாடு அரசு விவசாயிகளை அடக்குமுறையாக துப்பாக்கி சூட்டில் 9 விவசாயிகளை துப்பாக்கி குண்டுக்கு இரையாக்கியது. இது அந்த மறைந்த தியாகிகளுக்கு ஜூலை 5ஆம் தேதி ஆண்டுதோறும் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம். இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்தி இன்றைக்கு விவசாயிகளின் மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கடந்த தேர்தல் அறிக்கையிலே இன்றைய இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்குவதில் மிகப்பெரிய குளறுபடி, மேகதாது அணை கட்டுவதிலே வாய் திறக்கப்படவில்லை. இதே போல் காவிரி தண்ணி இந்த ஆண்டு உரிமை தண்ணியை வாங்கி கொடுப்பதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் இந்த ஆண்டு பொறுத்த அளவுக்கு டெல்டா மாவட்டத்தை பொறுத்த அளவிற்கு குறுவை சாகுபடி 7 லட்சம் ஏக்கர் பாதித்து விட்டது. சம்பா தாளடியை பொறுத்த அளவிற்கு கடந்த மாதம் வருகின்ற 8வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சம்பா தாளடி துவங்கும். அது 20 லட்சம் ஏக்கருக்கு மேல் அதுவும் பொய்த்து விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இதை எல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த காலங்களை போன்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் எப்படி விவசாயிகளுக்கு உரிமைக்காக போராடி உரிமையை பெற்று தந்தாரோ அதே போல உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம் எனது தலைமையில் வருகின்ற 15ஆம் தேதி கர்நாடக அரசை கண்டித்து தமிழ்நாட்டுக்கு உண்டான பங்கீடு தண்ணீரை வழங்காததை கண்டித்து நேரடியாக தமிழக எல்லை பகுதியில் இருந்து விவசாயிகளை டெல்டா விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் ஒன்று திரட்டி உரிமை தண்ணி பெறுவதற்காக கர்நாடக அணைக்கு சென்று உரிமை தண்ணீர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தலைமையில் என்னுடைய தலைமையில் தண்ணீரை திறப்போம் என்று கர்நாடக அரசுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை ஊட்டுகிறேன். இதனால் இன்றைக்கு பொறுத்த அளவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நீதி கிடைக்கப்பெறவில்லை. ஒழுங்காற்று குழுவும் மேலாண்மை ஆணையம் மத்திய அரசு உடனடியாக கலைத்துவிட்டு நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்க சார்பாக மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன். ஆர். வேலுசாமி, மாநில தலைவர், உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம்.